அனைத்து ஊடக நண்பர்களையும், மீடியா நண்பர்களையும், எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினம் தயவு செய்து புதிய நீதி கட்சியினுடைய பொதுக்குழு விரைவில் கூட இருக்கிறது. அதில் அரசியல் கருத்துக்கள் அல்லது உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் அளிக்கிறோம். எந்தெந்த தொகுதியை கேட்டிருக்கிறோம், என்ன நிலைப்பாடு என்பதையெல்லாம் அடுத்த பொதுக்குழுவிலே நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம். இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு செய்தியை உங்களுக்கு தருகிறோம். செக்கெழுத்த செம்மல் நம்முடைய தெய்வத்திரு வ.உ.சி. அவர்கள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் அவர் வடநாட்டிலே பிறந்திருந்தால் வல்லபாய் பட்டேலுக்கு நிகராக அவர் போற்றப்பட்டிருப்பார். அவர் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில், தென் தமிழகத்தில் பிறந்து தமிழ்நாடு முழுவதும் சுதந்திர தீபத்தை ஏற்றி வைத்து நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவர் ஆங்கிலத்திலேயே மிக புலமை பெற்றவர். பிரிட்டிஷ்காரனை விட அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். அவர் நினைத்திருந்தால் அன்றைய தினம் ராவ் பகதூர் சர்பட்டம் பெற்று அவர் செல்வ சீமானாக வாழ்ந்தவர். அவர் அன்றைய தினமே 2 கப்பல்களை வாங்கி வந்து சுதேசி கப்பல்களை வங்கக்கடலை விட்டு ஆங்கிலேயனுக்கு எதிராக அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த பணிகளை செய்தவர். தூத்துக்குடியிலே தொழிற்சங்கம் பிரச்சனை வரும்போது தன்னுடைய மனைவியினுடைய அத்துணை நகைகளையும் தொழிலாளர்களுக்காக கொடுத்து உதவியவர். ஒரு செல்வசீமான் செக்கிழுக்கின்ற வரை அவர் தள்ளப்பட்டார். இரட்டை ஆயுள் தண்டனை அவருக்கு கிடைத்தது. அவர் நினைத்திருந்தால் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு உரிய அந்தஸ்து, உரிய புகழ் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. ஆகவே தான் வ.உ.சி. அவர்களுக்கு யார் சிலை எடுத்தாலும், வெங்கல சிலை எடுத்தாலும் 5 லட்சம் ரூபாய் தருகிறோம் என்று எங்களுடைய அறக்கட்டளை சார்பிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதன்படி போடியிலே ஒரு வெங்கல சிலையை வைத்தோம், சின்னாலப்பட்டியிலே ஒரு வெங்கல சிலை வைத்தோம், ஆத்தூரிலே ஒரு வெங்கல சிலை வைத்தோம், திண்டுக்கல்லிலே ஒரு வெங்கல சிலையை அமைத்தோம். ஒரு 3 மாதத்திற்கு முன்பு ராஜபாளையத்திலே ஒரு வெங்கல சிலை 11 அடி சிலையை வைத்திருக்கிறோம். இப்பொழுது உலகமே போற்றக்கூடிய வகையில் 110 அடி உயர சிலை, அது அகலத்திலே வரும்போது 60, 50, 40 என்ற கணக்கிலே ஒரு வித்தியாசமான ஒரு சிலையை, ஒரு புகழ்பெற்ற ஒரு சிலையை மதுரை மாவட்டத்திலே, மதுரை நகரிலே வைக்க முடிவெடுத்திருக்கிறோம். அது முழுக்க முழுக்க நம்முடைய அந்த இடம் அமைவதற்கு பிடிஆர் கல்லூரியினுடைய தலைவர் தனவேலு அவர்கள் 2.25 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை கட்டுகின்ற முழு பொறுப்பை ஏசிஎஸ் அறக்கட்டளை எடுத்து நடத்த இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் நிச்சயமாக அது கணக்கிலே வரும். அதிலே இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு 2 பெரிய லிப்டுகளை தானியங்கியை கொண்டு செல்ல இருக்கிறோம். அவருடைய 100வது அடியிலே 110வது அடியிலே இருந்து அவரது புஜத்திற்கு பக்கத்திலே நின்று அவருடைய முகத்தை பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் சொல்கிறோம். அது ஒரு சுற்றுலா மையமாக அது மாற்றப்பட வேண்டும். அதற்கான பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக உலக முதலியார்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பும் மற்றும் இம்பா, இம்பா போன்ற அத்துணை பொறுப்புகளிலே இருக்கின்றவர்களும் இதிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்த சிலையை செய்யக்கூடியவர் உலக புகழ்பெற்ற பத்திகே மலேசியாவில் இருக்கின்ற முருகன் சிலை அமைத்தாரே, அவர்தான் நம்முடைய சபதி பிரபாகரன் அவர்கள், திருவாரூரை சேர்ந்தவர். அதற்கு அடுத்து ரத்தனகிரியிலே ஒரு முருகன் சிலையை ஒரு 70 அடியிலே செய்திருக்கிறார்கள். இன்னும் பல சிலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். சிலை மட்டும் 110 அடி வரும். அதனுடைய பீடம் 15 அல்லது 20 அடியோ வரும். மொத்தத்திலே அது 140 அடி அளவிற்கு நிச்சயமாக அந்த சிலை வடிவமைக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியும், இதற்கு அடிக்கல் நாட்டு விழா செய்வதற்கு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. இதை அடிக்கல் நாட்டுவதற்கு தமிழகத்தை சார்ந்த இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் நம்முடைய மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்ட வருகை தருகிறார்கள். 22ஆம் தேதி அவருடைய புரோகிராம் 4 இருந்து 5 வரை 1 மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக 2 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் தேவார பாடல்களோடு துவங்க இருக்கிறது. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்பதை எத்தனையோ செய்திகளுக்கு இடம் கொடுக்கின்ற நீங்கள், எத்தனையோ செய்திகளை நீங்கள் நினைத்தால் யாரையும் மேலே கொண்டு வரலாம், நீங்கள் நினைத்தால் யாரையும் கீழே கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு பேனாவும் உங்களுடைய போனும் உங்களுடைய கேமராவும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நாட்டிற்காக உயிர் நீத்த நம்முடைய வஉசி அவர்களுடைய நினைவை, இந்த சிறப்பான நிகழ்வை தங்கள் தொலைக்காட்சியிலேயும் தங்கள் ஊடகங்களிலேயும் செய்திகளை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழக மக்களும் வெள்ளாள மக்களும் பிள்ளைமார்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இதை பற்றி தானே கேள்வி? வல்லபாய் பட்டேல் சிலை எவ்வளோ? 340 அடி. அது வந்து திட்ட மதிப்பீடு 200 கோடிக்கு மேல. அது மிகப்பெரிய பூங்காவா, மிகப்பெரிய சுற்றுலா தலமா அதை மாற்றிருக்காங்க. அது மத்திய அரசு செய்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசினுடைய திட்டத்தில் செய்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஏசிஎஸ் அறக்கட்டளை இதை எடுத்து செய்கிறது. அது அரசாங்கம் இதில் இதற்கு பின்னால் என்ன நிலைமை எடுப்பார்கள் என்று இதற்கு போக போக தான் இதற்கு தெரியும். 140 அடி சிலைக்கு 2.5 ஏக்கரா போதும். 2.5 ஏக்கரானா அந்த 2.5 ஏக்கரானுடைய எண்டு. அதில் வந்து சிலை அமையக்கூடிய இடம் NH 4 தேசிய நெடுஞ்சாலை மதுரையிலே 4 அமைய இருக்கிறது. சோகோக்கு முன்பாக அது அமைய இருக்கிறது. டுவர்ட்ஸ் ஏர்போர்ட்டுக்கு போகின்ற வழியிலே தேசிய நெடுஞ்சாலையிலே இது அமைய இருக்கிறது என்ற நல்ல செய்தியும், அதை நம்முடைய பிடிஆர் கல்லூரியுடைய தலைவர் தனவேல் அவர்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள், கையொப்பம் போட்டு. அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு முதல்ல உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் உணவு அருந்திட்டு போகலாம். இல்லை, ஏசிஎஸ் அறக்கட்டளை தான் இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு இருக்கிறது. இதிலே தன்னுடைய பங்கு வேண்டும் என்று நினைக்கின்ற வெள்ளாளர்கள், பிள்ளைமார்கள், தமிழகத்தைச் சேர்ந்த தேசியவாதிகள் யார் வேண்டுமானாலும் இதற்கு நிதி அளிக்கலாம். இன்னும் பெரிய அளவில் கொண்டு போயிடுவோம். அவருக்கு வேண்டிய நூலகம், அதுக்கு வேண்டிய ஒரு ஹால், ஒரு தியான மண்டபம், ஒரு சுற்றுலா இடம், நீர்வீழ்ச்சி, ஃபவுண்டன்கள், இதுபோல ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையமாக மாற்றப்படும். மற்றவர்கள் இதற்கு உதவ முன் வரும்போது 15 மாதம் சிற்பி 15 மாதம் இருக்காரு. சொல்லுங்க, நீங்க ஒரு நிமிஷம் பேசுங்க. வணக்கம்.
தியாகி ஐயா வ.உ.சி. அவர்களுடைய திருவுருவம் ஐயா குறிப்பிட்டது போன்று 110 அடி உயரம். அது கான்கிரீட்டால் செய்யக்கூடியவை. அது அதனுடைய தோற்றம் ஐயா அவர்கள் தான் வடிவமைத்தார். மிக கம்பீரமாக அந்த செங்கோலை ஊன்றி மிக கம்பீரமாக இதுவரை மற்ற சிலைகள் விட இது மிகவும் அருமையாக என்று 3 முறை என்னை வரவழைத்து இதனுடைய அமைப்புகளை மாற்றி தியாகி அவர்கள் கம்பீரமானவர், அவர் கம்பீரமாக சிலை அமைக்க வேண்டும் என அந்த திருவுருவத்தை வடிவமைத்து கொடுத்தார்கள். அதன்படி அதனுடைய நடுவில் வித்து எவ்வளோ, கீழே வித்து எவ்வளோ, மேலே எவ்வளோ வரைபடத்தை முகம் மட்டும் ஒரு 15 அடி உயரம். 15 அடி உயரம். இதனுடைய ஷோல்டர் மட்டும் 36 அடி இருக்கும். இது மற்றபடி இடுப்பாண்ட 60 அடி. இது இடுப்பாண்ட ஒரு 45 to 50 அடி வரும். இதெல்லாம் அளவுப்படி எங்களை வரவழைத்து செய்தார்கள். அந்த கோல் மட்டுமே ஒரு 60 அடி உயரம். அவருடைய கையில் வைத்திருக்கிற இந்த ஸ்டிக்கருங்கிற அந்த கைத்தூண் அது அழகாக ஒரு ஸ்டிக்கராக நல்லா வடிவமைத்து தங்கப்புடி எல்லாம் போட்டாங்க. அதனால ஒரு ஜமீன்தார்கள் வைத்திருப்பார்கள், அதுபோன்று செய்ய வேண்டும் என ஐயா எங்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அதன்படி செய்திருக்கிறோம். 15 மாதத்திற்குள் முடிக்கணும்னு ஐயா எங்களை கேட்டிருக்காங்க. அதுக்கான பணிகள்லாம் நாங்கள் தொடங்கிட்டோம். அதுக்கான மாடல் மற்ற விஷயம் எல்லாமே நாங்கள் இப்போ இன்றையிலிருந்து எங்களுக்கு தொடங்குவதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டாங்க. எங்களுக்கு அது பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பணிகள்லாம் மாடல் செய்வதற்கு வரைபடம் இது போன்ற ஒரு மற்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அப்படி ஒருத்தர் மாற்றி இடம் கொடுப்போம். பிரகாஷ் மணி அப்படி மாறுங்க, அப்படி உட்கார கூட படத்தை ஐயா 2 மாசம் கழித்து இந்த உருவத்தில் தான் அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் என்ன செய்யலாம்? அந்த இன்னொரு இது நான் துணை குடியரசுத் தலைவரிடம் பேசும்போது இது யார் திறந்து வைக்க வேண்டும் என்று என்னை கேட்டார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த சிலை திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு அவர் திறந்து வைக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியும் அறிவிக்கிறேன். இதே கலர் தான் வரும், இதே வேட்டி தான். இந்த ஸ்டிக், இந்த 60 அடி, இந்த முகம், இந்த கலர், இது அப்படியே வரும். மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. இது சிற்பி பிரபாகர் அவர்கள் 15 மாதம் கேட்டிருக்கிறார். சிற்பி தியாகராஜன் அவர்கள் 15 மாதம் கேட்டிருக்கிறார்கள். அது கடைசியில் ஒரு மழை காலம் அது போல வரும்போது ஒரு மாதம் இழுக்கலாம். மொத்தத்தில் 18 மாதத்திற்கு உள்ளாக இந்த சிலை திறப்பு விழா 1 கோடி மக்களை வைத்து அந்த விழா நடைபெற இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து இதை திறந்து வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். பொலிட்டிக்கலா வேணாமா? இது ஒரு நல்ல செய்தி. வல்லபாய் பட்டேலுக்கு அடுத்து இப்படி ஒரு சிலை வருது. இதுல இன்னும் அவராக கூட நான் பேசி அது பீடம் ஒரு 20 அடி வரும். அப்படி வரும்போது 120 அடி வரும். இன்னொரு 5 அடி இல்லை 7 அடி 130 அடி கொண்டு போகலான்ற முயற்சிகளும் பின்னால் எடுக்கப்படும் என்ற செய்தியும் சொல்லுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.